திருமார்பில் நான் சார்ந்திடுவேன் மறுபிரயாண காலம் வரை. திருமார்பில் நான் சார்ந்திடுவேன் மறுபிரயாணம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 25 வரை. தியானத்திற்கான தலைப்பு தனிமை நல்லதல்ல. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியாகமம் 2:18. நாய்க்கு தடுப்பூசி போடுவதற்காக மிருக வைத்தியரிடம் போனபோது அங்கே ஒரு நாய்க்கு அறுவை சிகிச்சை செய்து அதன் கர்ப்பப்பையை அகற்றுவதை கண்டேன். இன்னொரு நாய்க்கு இரத்த பரிசோதனை செய்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்தபோது மனுஷரை போலவே செல்ல பிராணிகளுக்கும் நடக்கின்றது என்பதை புரிந்து கொண்டேன். இன்று செல்ல பிராணிகளுக்கு குடும்பங்களிலே அதிக முக்கியத்துவம் கொடுத்து குடும்பத்தில் ஒருவரை போலவே நடத்துவதாலோ என்னவோ அவைகளும் தங்கள் இயல்பு வாழ்வை இழந்து விடுகின்றனவோ என்று எண்ண தோன்றுகிறது. தேவனாகிய கர்த்தர் தாம் படைத்த சகல சிருஷ்டிகளையும் பார்த்து நல்லது என்று கண்டார். அவர் முதலாவது நல்லதல்ல என்று ஒன்றை கண்டார் என்று சொன்னால் அது மனிதன் தனிமையாயிருப்பதுதான். அந்நேரத்தில் தேவன் தாம் உருவாக்கிய மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் பெயரிடுவதற்காக ஆதாமிடத்தில் கொண்டு வருகிறார். அப்படியே ஆதாமும் பெயரிட்டான். ஆனால் அவனுக்கோ ஏற்ற துணை காணப்படவில்லை. அதன் பின்னரே தேவன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணி அவனது விலாவிலிருந்து மனுஷியை உருவாக்கி அவளை ஆதாமிடம் கொண்டு வந்தார். ஆதாமும் அவள் தன் எலும்பில் எலும்பும் தன் மாம்சத்தில் மாம்சமுமாயிருக்கிறாள் என்று சொல்லி அவளை ஏற்றுக்கொண்டதை காண்கிறோம். ஆதாமுக்கு துணையாக இருக்கும்படிக்கு கொடுக்கப்பட்ட ஏவாள் சாத்தான் தன்னை சந்தித்த வேளையில் ஆதாமை விட்டு எங்கே நின்றாள்? அவள் சத்ருவின் பிடிக்குள் அகப்பட்டு பாவத்துக்குட்பட்டாள். அதன் நிமித்தம் ஆதாமும் பாவத்துக்குட்பட்டான். கணவன் மனைவி உறவு என்பது பிரிக்கப்படாத, தனித்திருக்க முடியாத அற்புத உறவாகும். இந்த உறவையே கிறிஸ்தவுக்கும் சபைக்குமான உறவுக்கு ஒப்பிட்டு பவுல் எபேசியருக்கு எழுதியுள்ளார். இப்படி இருக்க நாம் தனிமையை நாடுவது ஏன்? தனிமை மிக பொல்லாதது. அதே போல தேவனுடனான உறவிலும் நாம் ஒன்றித்திருப்பது அவசியம். ஜெபமும் வேதமும் இல்லாவிடில் லெகுவாக பாவத்தில் விழுந்து விடுவோம். தனிமையில் இருக்கும்போது நமது நினைவுகள் பிசாசினால் தூண்டப்படும் அபாயமும் உண்டு. இதனால்தான் கிறிஸ்தவனுக்கு ஐக்கியம் அவசியமாகிறது. ஐக்கியத்தில் ஒருவரை ஒருவர் தாங்குவதும், ஆலோசனை கூறுவதும், அனுபவங்களை பகிர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவரையொருவர் தேற்றுவதும் அவசியம். எனவே தேவன் நல்லதல்ல என்று கண்ட தனிமையை தவிர்த்து கொள்வோம். குடும்ப உறவிலும் விசுவாசிகளின் ஐக்கியத்திலும் ஒன்றித்திருப்போம். பாவத்தையும் எதிர்த்து நிற்போம். நீயோ எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. தீத்து 2:7. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, நாங்கள் நல் நடக்கையுள்ளவர்களாய் உண்மை மனதுடனும் கர்த்தரிலும் அவர் தந்த உறவிலும் நிலைத்திருக்க உதவி செய்யும். ஆமேன்.